ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு மூளை ஃப்ரை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஆட்டு மூளை 2 இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா அந்த நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், குருமிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மல்லி புதினா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணது, பச்சை மிளகாய் சாப் பண்ணது 1, வெங்காயம் நல்ல பொடியாக இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணணும் 2, தக்காளி ஒரு சின்ன தக்காளி. இப்போ இதெல்லாம் நம்ம மூளையில் போட்டு நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்த்து செஞ்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காயம்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே ஊறட்டும். அரை மணி நேரம் ஆன பிறகு ஒரு தோசைக்கல்லை வச்சு நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா காஞ்சோன்னே நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க மூளையை அதில் சேர்த்து நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மூளை செஞ்சால் பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் அது கூட வச்சு சாப்பிட்லாம். இது அப்படியே சிம்மிலே வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்படி ஃப்ரை ஆகி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இதுக்கு மேலே நம்ம பெப்பர் லைட்டாக போடுறதுனா போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் போடும்போது. அப்படியே வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த சைடும் அந்த மாதிரி ஆகிறது வரை நம்ம அப்படியே அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் சூப்பராக குக் ஆயிரும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஆட்டு மூளை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.